நீங்க 50 வருஷம் செய்றீங்க. உலகத்தை அனுபவிக்கிற விஷயத்துல அவன் 1000 வருஷத்துல என்னத்துல அனுபவிச்சானோ அதை நீங்க 50 வருஷத்துல இப்ப அனுபவிக்கல இல்லையா? அவன் நீங்க சென்னையில இருந்து மதுரைக்கு அவன் போக நினைச்சிருந்தான்னு சொன்னா 1000 வருஷத்துக்கு முன்பு உள்ளவன் எப்படி போயிருப்பான்? நடந்து போயிருப்பான். அவன் போய் சேர்றது எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 15 நாள் ஆகும். மதுரையில இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 15 நாள் தேவைப்படும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு அங்க நிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு 15 வருஷம் குறைஞ்சு வச்சுதானே உங்களுக்கு 15 நாள்ல செய்ய வேண்டிய வேலையை 1/2 நாள்ல 1/4 நாள்ல செய்றீங்கல்ல. அப்ப நீங்க அந்த டைம் சேவ் ஆகுது. அப்ப நிறைய அனுபவிக்கிறீங்க, நிறைய வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால உலகத்தை எடுத்து பார்த்தா கூட வாழ்நாள் அதிகமா கொடுத்தான்னு சொன்னா அவனுக்கு வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு. என்ன வேலை ஜாஸ்தி? இப்ப சோறு திங்க நினைக்கிறோம். அவன் என்ன செய்யணும்? அவனே அரிசியை உற்பத்தி பண்ணி இதுல போட்டு திருகையில போட்டு இடிச்சு குத்தி கை குத்தல் அரிசி ஆக்கி அப்புறமேல போல பெரிய கஷ்டப்படணும். நமக்கு என்ன பிரச்சனை? நெல்லை கொண்டே போட்டு அரிசியா வந்துருது. எத்தனை மூட்டைனாலும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடும். அப்ப இந்த மாதிரி அனுபவிக்கிற விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் 1000 வருஷம் இருந்ததெல்லாம் தாண்டி நீங்க தான் ஜாஸ்தியா அனுபவிக்கிறீங்க. அந்த வகையிலேயே அநியாயம் செய்யல, மறுமையிலே அல்ல அநியாயம் செய்ய மாட்டான். அதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். பாபுஜான் வேலூரிலிருந்து கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னா, இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை ஷரியத் என்று சொல்கிறோம், மாரிஃபத் என்றால் என்ன? இஸ்லாத்திற்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறார். இது ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு கேள்வி. முஸ்லிம்கள்ல சில பேர் இஸ்லாமிய மார்க்கம் 4 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சாதாரண தரத்தில் உள்ளவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறை ஷரியத்து, அதைவிட கொஞ்சம் மேம்பட்டவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறை தரீகத்து, அதுக்கு மேல உள்ளவங்க பின்பற்றக்கூடிய வழிமுறை ஹகீகத்து, அதுக்கு மேல உள்ள உயர்ந்த தரத்தில் உள்ளவர்கள் பின்பற்றக்கூடிய வழிமுறை மாரிஃபத்து என்று 4 வகைகளாக இஸ்லாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமலை குர்ஆனிலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளிலோ போதனைகளிலோ இஸ்லாம் 4 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக எங்குமே குறிப்பிடப்படவில்லை. தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத்து போன்ற சொற்கள் இவர்கள் சொல்லுகிற பொருளில் பயன்படுத்தப்படவும் இல்லை. தரீகத்து என்றால் பாதை என்று அர்த்தம். அந்த அர்த்தத்தில் இந்த சொல் குர்ஆன் ஹதீஸ்ல வருகிறது. மாரிஃபத்து என்றால் விளக்கம் என்று அர்த்தம். இந்த அர்த்தத்தில் குர்ஆன் ஹதீஸ்ல அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹகீகத்துனா யதார்த்தம், சத்தியம், உண்மை, மெய் என்று அர்த்தம். இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 தரத்தை குறிக்கக்கூடிய விதமாக இந்த சொற்கள் முதலில் பயன்படுத்தப்படவே இல்லை. இது வேற வேற சமயங்களிலிருந்து காப்பி அடித்து மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நாங்கெல்லாம் உயர்ந்த ஸ்டேஜில் உள்ளவங்க, நீங்க சாதாரண உள்ள ஆளுக்கு தான் இதை கடைபிடிக்கணும், நாங்கள் எல்லாம் எந்த சட்டத்திட்டம் கட்டுப்பட மாட்டோம், எங்களுக்கு எந்த விதமான கேள்வியும் கிடையாது என்று காட்டி ஆன்மீகத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றுவதற்காக சில பேர் கண்டுபிடித்த ஒரு வழிதான் இது. குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இப்படி சொல்லல. ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா 4 வகை 4 வழி இருக்குங்கிறாங்க. அதாவது கொஞ்சம் மகான்கள் பெரியவர்கள் என்று மதிக்கப்படக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா சில கடமைகளை செய்ய மாட்டாங்க. தொழுகை, நோன்பு இந்த மாதிரியான கடமைகளை செய்ய மாட்டாங்க. ஏங்க செய்யலன்னு கேட்டா அது உங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு உள்ளது, எங்களை மாதிரி அசாதாரண ஆட்களுக்கு விஷயமே வேற அப்படின்னு சொல்லி தங்களை அதிலிருந்து அப்பாற்பட்டவர்கள் காட்டுறதுக்காக வேண்டி கண்டுபிடித்த ஒரு வழிமுறைதான் இந்த மாதிரியான ஷரியத்து, ஹகீகத்து, தரீகத்து, மாரிஃபத்து 4 பிரிக்கிறது. திருமலை குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாம் என்பது ஒரே ஒரு வழி என்று குர்ஆன் தெளிவா சொல்லுது. அதாவது 6வது அத்தியாயம் 153வது வசனத்துல வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய ஒரே நேரான வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட அல்லாஹ் சொல்ல சொல்றான், இதுதான் என்னுடைய ஒரே வழி. வலா தத்தபியு சுபுல ஃபத்தபியு, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அது உங்கள் அந்த ஒரு வழியிலிருந்து திசை திருப்பி விடும். வாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி,
இதைத்தான் இறைவன் உங்களுக்கு வலியுறுத்துகிறான் என்று குர்ஆன் அடிச்சு சொல்லுகிறது. என்ன சொல்லுது? ஒரு வழிதானே தவிர இஸ்லாம் பல வழி இல்லைன்னு சொல்லுது. எல்லா மக்களுக்கும் ஒரு மார்க்கம் தான், ஆளுக்கு தகுந்த மாதிரியான மார்க்கம் இஸ்லாத்துல கிடையாது. இது குர்ஆன்ல இருக்கிறது. அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தா 45வது அத்தியாயம் 18வது வசனத்துல சும்ம ஜஅல்நாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ரி ஃபத்தபிஹா, ஒரு தெளிவான ஒரு ஷரியத்தில் உம்மை ஆக்கி இருக்கிறோம், அதை நீ பின்பற்று. வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதே அப்படின்னு சொல்லி 45வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடலாம். அவங்கள ஷரியத்தை பின்பற்றுமாறு சொல்றான். ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை அடைந்தவங்க அவங்க தான். அப்ப ஆன்மீகத்துல ஆளுக்கு தகுந்த மாதிரி சட்டம் இருக்குதுன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்க தேவையில்லை. அதை நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். அதே மாதிரி பல இடங்கள்ல குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய ஒரே வழி என்று சொல்வீராக அப்படின்னு சொல்லி 12வது அத்தியாயத்துல 102வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இப்படி திருமறை குர்ஆனை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தாங்க பாருங்க, அந்த ஒரு மார்க்கம் தான் இருக்கே தவிர அதுக்கு அப்பாற்பட்ட எந்த மார்க்கம் குர்ஆனில் இருக்கிறதோ, எந்த மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்களோ அதை தவிர இன்னொரு மார்க்கம் இருக்குதான்னு கேட்டா இல்ல. இவங்க சொல்லுபடி தரீகத்து, ஹகீகத்து, மாரிபத்து என்றெல்லாம் இஸ்லாத்தில் இருந்தால் அதை யார் சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கணும். அல்லாஹ் சொன்னான்னு குர்ஆன்ல எடுத்து காட்ட முடியுமானா காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்ப அல்லாஹ்வும் சொல்லல ரசூலும் சொல்லலன்னா இது எப்படி நாளா வந்துச்சு? உங்களுக்கு எதுவும் இறைவன் செய்தி தனியா வந்ததா என்று சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஃப்ராடு, பித்தலாட்டம் விளங்கிக்கலாம். அது மாத்திரம் இல்லாம இந்த கருத்து எப்போ வருதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போலாம் குழப்பம் கிடையாது. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப சில குழப்பங்கள் அவங்க கொல்லப்படுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அடுத்து 4வதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுக்கு எதிராக ஒரு அணியும் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு அணியும் என்று சொல்லி சமுதாயம் அந்த அவங்க காலத்தில் கொஞ்சம் பிளவுபடுது. பிளவுபட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் என்ன பண்றதுன்னா வரம்பு மீறி அவர்களை புகழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன புகழ்றாங்க தெரியுமா? மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மார்க்கம் தனி, தன்னுடைய மருமகன் அலி இருக்காங்களே அவங்கள மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி ஒரு விசேஷமான விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வழியாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாத்திரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அது அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆட்களை பார்த்து செலக்ட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஞானத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனாலதான் அது ஹதீஸ்கள் எல்லாம் வரல, அதனாலதான் அது குர்ஆன்ல எல்லாம் இல்ல. அலி என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு முக்கியமான வேண்டப்பட்டவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வேண்டப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படியான ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இஸ்லாத்துல இருக்குது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்தஸ்து சேர்ப்பதற்காக வேண்டி அவங்க வாழ்கிற காலத்திலேயே ஒரு கூட்டம் அந்த மாதிரி இட்டுக்கட்டுச்சு. இது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலுக்கு கூட வருது. வந்த உடனே மக்கள் விளக்கம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கேட்கிறாங்க? ஹல் ஐந்தக்கும் ஷைஉம் மினல் வஹி இல்லா மா ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஒரு தனி செய்தி உங்கள்ட்ட எதுவும் இருக்குதா? உங்களுக்கு மட்டும் விசேஷமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழும் பொழுது இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலலா, அதான் கிடையாது, அப்படி எதுவும் கிடையாது. வல்லதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் ஒருத்தன் ஃபலக்கல் ஹப்பா, வித்துகளை வெடித்து முளைக்க செய்கிறானோ, படைப்புகளை எல்லாம் படைக்கிறானோ, அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், அப்படி எந்த விதமான விசேஷமான ஞானமும் கிடையாது. எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்படுற ஒரு அறிவு இருக்கு பாருங்க, அந்த அறிவு குர்ஆனை பற்றிய அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தவிர குர்ஆன்ல சிந்திச்சு விளங்குற அறிவை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அது போக இந்த ஒரு ஏடு வச்சிருக்கேன், இந்த ஏட்டுல உள்ள செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க, இந்த இந்த ஏட்டுல உள்ளதை உங்கள்ட்ட அமலப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அதையும் மக்கள்கிட்ட அமலப்படுத்திடுறாங்க. இந்த ஏட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது நஷ்டஈடு சம்பந்தமான சட்டங்கள். ஒருத்தன் கண்ணை ஒருத்தன் நோண்டிட்டான், அதுக்கு என்ன நஷ்டஈடு, மூக்கு ஒருத்தன் நோண்டிட்டான்
மூக்குக்கு மூக்கு வந்து வெட்டணும், மன்னிச்சுட்டானா என்ன பண்ணணும், நஷ்டம் கொடுக்கணும். என்னென்ன மாதிரியான சேதங்களுக்கு என்னென்ன மாதிரியான நஷ்டம் அப்படிங்கிற விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாங்க. அதுல நான் எழுதி வச்சிருக்கிறேன், இந்தாங்க இவ்வளவுதான், இதை தவிர தனியாவெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னுட்டாங்க. அப்ப என்ன விளங்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மாத்திரம் பிரத்யேகமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு யாராவது இட்டு கட்டினார்களே, ஆனால் அது பொய் என்று சொல்லி அவங்க வாயால சொல்லிட்டு போன செய்தி சஹீஹுல் புகாரி புகாரில இருக்கிறது. இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல இந்த நிகழ்ச்சி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நீ பார்க்கலாம், இந்த பையத்து முரீது எங்கள்கிட்ட வந்து கையடிச்சு சத்தியம் பண்ணீங்கன்னா நாங்க இந்த